இந்த CBSE Class 9 Chapter 9 Force and Laws of Motion அதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். In the previous chapter, we described the motion of an object along a straight line in terms of its position, velocity and acceleration. நம்ம லாஸ்ட் சாப்டரில் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அதோட ரிலேட்டடான டேர்ம்ஸ் பொசிஷன், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இது எல்லாத்தையுமே சேர்ந்து டெஃபினேஷனோட பார்த்தோம். அதனோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸையும் பார்த்தோம். We saw that such a motion can be uniform or non-uniform. மோஷன் அப்படின்னா தமிழில் இயக்கம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அந்த மோஷனுடைய டைப்ஸான சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸை தான் நம்ம லாஸ்ட் சாப்டரில் டீட்டெயிலாக பார்த்தோம். We have not yet discovered what causes the motion. நம்ம அந்த டெஃபினேஷன் ஆஃப் மோஷனோட டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம். ஆனால் வாட் மேக்ஸ் an object to move, which causes the motion அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கலை, யோசிக்கலை. Why does the speed of an object change with time? எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டோட மூமெண்ட்டை பற்றி படிக்கும்போது அது டைமோட வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்வேஸ் மென்ஷன் பண்ணுறோம். அந்த வேரியேஷன் ஸ்பீடோட டைம் ஏன் எப்போவுமே ஒரு வேரியிங் குவான்டிட்டியாக இண்டிபெண்ட்டாக ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியலை. அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். Do all motions require a cause? எல்லா விதமான இயக்கத்திற்கும் ஒரு காரணம் தேவையா, இல்லை காரணமே இல்லாமல் சில இயக்கங்கள் நடந்துகிட்ருக்கா? இஃப் ஸோ, அப்படி காரணம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் காஸ்? வாட் மேக்ஸ் அன் ஆப்ஜெக்ட் டு மூவ் அப்படின்றத நம்மக்கிட்ட கேட்குறாங்க. மூமெண்ட்க்கு கண்டிப்பாக ஒரு காஸ் தேவைன்னா மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் எது காரணமாக இருக்குது, நேச்சர் ஆஃப் த காஸ் என்ன? இன் திஸ் சாப்டர் வி ஷல் மேக் an attempt to quench all such curiosities. For many centuries, the problem of motion and its causes had puzzled scientists and philosophers. இது தொடர்ச்சியாக மெனி சென்ச்சுரிஸ்க்கு இருந்த ஒரு கொஸ்டின் தான், problem of motion and its causes. But say for example, whether all objects or everything is in movement அப்படின்னு ஒரு கொஸ்டினை நீங்களே கேட்டு பாருங்கள். எல்லா பொருட்களுமே இயக்கத்தில் இருந்துகிட்ருக்கா, இல்லை நிறையா பொருட்கள் அமைதி நிலையில் தான் இருக்கா? ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸைவோ ஒரு தூண்டுதலோ கொடுத்தா மட்டும்தான் பொருட்கள் இயக்கத்திற்கு செல்லுதா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிளானட்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. பிளானட்ஸ் எல்லாம் யாராவது போய் தட்டி விட்டதுனால ஸ்பின் ஆகிட்டும் ரொட்டேட் ஆகிட்டும் இருக்குதா? No, we don't know the exact cause for the motion of planets, but still they are in movement. In case அதனோட மூமெண்ட் வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? It's quite horrible to think of, இல்லையா? ஸோ அதை தான் வந்து சயின்டிஸ்ட் அண்ட் ஃபிலாசபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பசிலாக இருந்தது அப்படின்றதுக்கு காரணம் வந்து இந்த பிளானட்ஸோட மூமெண்ட் தான். அது சின்ன விஷயத்துல இருந்தால் நம்ம அந்த மோஷனும் அதனோட ரிலேட்டட் டேர்ம்ஸையும் படித்தோம் அப்படின்னா, காஸ் ஆஃப் மோஷனை படித்தோம்னா we can able to explain the phenomenon of planets movement in detail. ஸோ அதனால தான் நம்ம இந்த 9th ஸ்டாண்டர்டில் நம்ம இதை வந்து இன் டீட்டெயிலாக பார்க்குறோம். A ball on the ground when given a small hit does not move forever. ஒரு அமைதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாலுக்கு ஒரு ஸ்மால் ஹிட் கொடுத்தீங்கன்னா இட் டஸ் நாட் மூவ் ஃபார் எவர். எப்போவுமே அது என்ன ஆகிட்டு இருக்கிறதில்ல, மூவ் ஆகிட்டே இருக்கிறதில்ல. இஃப் யூ ஆர் கிவிங் எ ஸ்மால் ஹிட் அதுக்கான மூமெண்ட்டை மட்டும்தான் அது காமிக்கும். ஒரு பிக் ஹிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான மூமெண்ட்டை காமிக்கும். ஆனால் அந்த ஸ்மால் ஹிட்டுக்குரிய அளவு எனர்ஜி அந்த மூமெண்ட்டை அது காமிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே தான் போயிடும்? அமைதி நிலைக்கே திரும்ப போயிடும். Such observations suggest that rest is the natural state of an object. If you are giving a small hit, the ball on the ground will not move forever. எப்போவுமே ஒரே ஒரு தடவை அடித்ததுக்காக அந்த பால் எப்போவுமே என்ன ஆகிட்டே இருக்க போகிறதில்ல, மூவ் ஆகிட்டே இருக்க போகிறதில்ல. ஸ்மால் ஹிட் கொடுத்தா கொஞ்சம் தூரம் மட்டும் மூவ் ஆகிட்டு மறுபடியும் எங்கே போயிடும்? ரெஸ்ட்டுக்கு போயிடும். பிக் ஹிட் கொடுத்தீங்கன்னா ஒரு பிக் ஷாட்டை காமிச்சிட்டு மறுபடியும் எங்கே போயிடும்? கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இது நமக்கு என்ன காமிக்குது, என்ன சொல்லுது அப்படின்னா, the rest is the natural state of an object. ரெஸ்ட் அப்படிங்கிற அமைதி நிலை தான் ஒவ்வொரு பொருளினுடைய இயல்பு நிலை. நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் an object அப்படிங்கிறது இயல்பு நிலை. நம்மளவே யோசிச்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ்க்கு நம்ம தள்ளப்பட்டால் கூட எப்போவுமே நம்ம ஹாப்பியாக இருக்கிறதில்ல, எப்போவுமே சேடாக இருக்க போகிறதில்ல, எப்போவுமே அழுதுட்டு இருக்க போகிறதில்ல, எப்போவுமே எக்ஸைட் ஆகிட்டு இருக்க போகிறதில்ல. பீயிங் காம் இஸ் வாட் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் அ பர்சன். ஸோ நார்மல் ஸ்டேட் இல்லை நேச்சுரல் ஸ்டேட் அப்படிங்கிறது எது தான்? ரெஸ்ட்டு தான்.
This remained the belief until Galileo Galilei and Isaac Newton developed an entirely different approach to understand motion. இதுதான் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சை நமக்கு காமிச்சது. Okay, let us proceed. In our everyday life, we observe that some effort is required to put a stationary object into motion or to stop a moving object. நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம மோஷனில் இருந்து டீட்டெயில்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை தடுத்து நிறுத்தணுன்னாலும் ஒரு அமைதி நிலையில் இருக்கிற ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணுன்னாலும் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? we need to put some effort. ஒன்றா கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தணும், இல்லைனா அதை கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து மூவ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த மூமெண்ட்டில் சேஞ்ச் ஏற்படும். We ordinarily experience this as a muscular effort and say that we must push or hit or pull an object to change its state of motion. இதை வந்து நம்ம இந்த எஃபர்ட் அப்படின்னு சொல்கிற இந்த எஃபர்ட்டை வந்து திறன், நம்ம செலவழிக்கக்கூடிய திறனை என்ன பேர் வச்சு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா புஷ், இல்லைனா ஹிட் ஒரு புல், ஒரு அழுத்தம், இல்லைனா ஒரு 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 ஹிட் அப்படிங்கிறது நம்ம உதைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஒரு காசாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு புல் இழுக்கிறது, இல்லைனா அழுத்துறது, தள்ளுறது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த எஃபர்ட்டாக எடுத்துக்கிறோம். எதுக்கு? ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டேஷ்னரியாக மாற்றுறதா இருந்தாலும் ஒரு ரெஸ்ட் ஆப்ஜெக்டை மூமெண்ட்டாக மாற்றுறதா இருந்தாலும் நம்ம கொடுக்குற எஃபர்ட்டுக்கு பேர் புஷ்ஷாவோ ஹிட்டாவோ புல்லாவோ வச்சுக்கிறோம். எதுக்காக? டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருளின் நிலையை சொல்லுது, அந்த ஒரு பொருளின் இயக்க நிலையை சொல்லுது. அந்த இயக்க நிலை வந்து அமைதியாகவும் இருக்கலாம், அமைதி நிலையிலையும் இருக்கலாம், அல்லது இயங்கிக் கொண்டேவும் இருக்கலாம். The concept of force is based on this push, hit or pull. நம்ம டைட்டிலே என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எதை ரிலேட் பண்ணி தான் வருது? இந்த எஃபர்ட்டை ரிலேட் பண்ணி தான் வருது. எஃபர்ட் அப்படிங்கிறது என்னவா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்? புஷ் ஆர் ஹிட் ஆர் புல் அப்படின்னு தான் சொல்கிறோம். Let us now ponder about a force. Force-na அப்போ ஆக்சுவலாக என்ன? How can we define force அப்படின்னு பார்த்தா, in fact no one has seen, tasted or felt a force. நம்ம யாருமே பார்த்ததில்ல, டேஸ்ட் பண்ணதில்லை. However, we always see or feel the effect of a force. ஃபோர்ஸை கண்ணால் பார்க்கலன்னா கூட அதனுடைய விளைவை நம்மளால், எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும்? நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியும். It can only be explained by describing what happens when a force is applied to an object. இதை எப்படி நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் வென் ஏ ஃபோர்ஸ் இஸ் அப்ளை டு அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸை கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறது மூலமாக எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸை நம்மளால் சொல்ல முடியும். அதை தான் நம்ம பார்த்தோம். எ ஸ்மால் ஹிட் இஸ் கிவன் டு எ பால் ஆன் த கிரவுண்ட், இட் இஸ் நாட் மூவிங் ஃபார் எவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்மால் ஹிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்மால் ஹிட்டு கொடுத்த எஃபர்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு மூமெண்ட்டை அந்த பால் காமிச்சிருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். பை த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் பி felt. Pushing, hitting and pulling of objects are all ways of bringing objects in motion. They move because we make a force act on them. அதெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு காரணம் நம்ம அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண வச்சதுனால தான். அதாவது புஷ்ஷிங், ஹிட்டிங், புல்லிங் அப்படிங்கிற எல்லாமே ஆப்ஜெக்டை ஒரு மோஷனில் தள்ளக்கூடிய செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. From your studies in earlier classes, you are also familiar with the fact that a force can be used to change the magnitude of velocity of an object, that is to make the object move faster or slower or to change its direction of motion. நம்மளோட ஏர்லியர் கிளாஸஸில் நம்ம படித்ததெல்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, a force can be used to change the magnitude of velocity of an object. ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், ஒரு பொருளின் மீது நாம் செலுத்தக்கூடிய விசை, ஃபோர்ஸானது இதில் ஏதாவது ஒன்று மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியவோ அல்லது டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டியவோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது இதனால் அந்த பொருளினுடைய இயக்க நிலையில் மாறுபாடு ஏற்படுது அப்படிங்கிறதையும் படிச்சிருப்போம். We also know that a force can change the shape and size of objects. இதையும் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் படித்தது தான். இதை நம்ம பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இந்த ஃபிகரில் பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். You see, the trolley moves along the direction we push it. இதில் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் மேட்டர்ஸ். எங்கே போகுதோ, எந்த டைரக்ஷனில் நம்ம புல் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் அது போகுது. The drawer is pulled.
அவுட்வர்ட்ஸ் இழுக்கலாம் அல்லது இன்வர்ட்ஸ் தள்ளலாம். டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரே அளவு ஃபோர்ஸ் தான், எய்தர் அவே ஆர் டுவர்ட்ஸ் நடக்கணும். இது டைரக்ஷனல் மூமெண்ட். புஷ்ஷிங், புல்லிங் ஆர் ஹிட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் தேர் ஸ்டேட் ஆஃப் மோஷன். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புஷ்ஷிங் ஆர் புல்லிங் ஆர் த அதர். இங்கே வந்து பால், த ஹாக்கி ஸ்டிக் ஹிட்ஸ் த பால் ஃபார்வர்ட். நீங்கள் அதுவே பேக்வேர்ட் அடிச்சிங்கன்னா அப்படி போகுது. இங்கே எல்லாமே இந்த ஆப்ஜெக்டோட மூமெண்ட்டில் நாம் கொடுக்குற எஃபர்ட்டை டைரக்ஷனில் சேஞ்சை ஏற்படுத்துது. அதுவே அதே மாதிரியான ஒரு எஃபர்ட்டை நாம் இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய எஃபர்ட் ஒரு பொருளோட திசையில் மட்டும் மாறுபாட்டை ஏற்படுத்துறதில்ல, அதனுடைய அளவுலையும், தட் மீன்ஸ் அளவுலையும் ஷேப் அண்ட் சைஸ்லையும் கூட மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத இந்த படம் வந்து நமக்கு தெளிவாக காமிக்குது. எ ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க, அதனோட 2 எண்ட்லையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுறதுனால அது என்ன ஆயிடுச்சு, எலாங்கேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் அ ஸ்பெரிக்கல் ரப்பர் பால் மேலே நம்ம இப்படி வச்சு ஆப்போசிட் இன்வர்ட் டைரக்ஷனில் 2 ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஸ்பெரிக்கல் ஷேப் என்னவா மாறிடுச்சு, ஓவலாக மாறிடுச்சு. ஸோ இங்கேயும் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் மேட்டராக இருந்தால் கூட ரிசல்ட் என்னாச்சுன்னா த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்டில் மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. ஸோ எய்தர் பை varying the magnitude of force or direction of force, change in motion of an object can happen. இதில் எதை மாற்றுறதா இருந்தாலும் எஃபர்ட் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து மேட்டர். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனாக இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இது ஆன்லைன் ஃபிசிக்ஸ் சென்டர். நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கம்மிங் கிளாஸஸில் நம்ம இதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.